ஓகே. மிகவும் நன்றி. முதல் முறை ஆக்சுவலி நான் கடலூர் மாவட்டத்துக்கு வரேன். அது ஒரு சொல்லிக்க விரும்புகிறேன். பாண்டிச்சேரி நிறையா வாட்டி வந்திருக்கேன். பட் ஒரு குடியரசு தினம் அன்றைக்கி இந்த கடலூர் மாவட்டம் அரிஸ்டோ பப்ளிக் ஸ்கூலில் நான் வந்திருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. இதை விட ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், இந்த மாதிரி ஒரு குடியரசு தினத்தை இதை விட பெட்டராக என்னால் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் எனக்கே தெரில. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. அரிஸ்டோ கிரிக்கெட் அகாடமி ஒரு இனாக்ரேஷனுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. அரிஸ்டோ பப்ளிக் ஸ்கூல் ரொம்ப ரொம்ப சூப்பர் சார், சூப்பர் ஜாப். சூப்பர் ஜாப் சார், பிரின்சிபல் சார். திங்க் ரொம்ப நிறையா விஷயங்கள் எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸுக்காக இப்போ தான் பிரின்சிபல் சார் சொல்லியிருந்தது. 24 ஸ்போர்ட்டு சிபிஎஸ்சி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 20 ஸ்போர்ட் இங்கே விளாட்றாங்க அப்படின்றது ரொம்பவுமே பெரிய விஷயம். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இங்கே வந்து கலந்து இந்த ஒரு அரிஸ்டோ கிரிக்கெட் அகாடமி ஓப்பன் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சி. சார் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. உங்களுக்கும் மிகவும் நன்றி. இங்கே வந்து இது வந்து நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கடலூர் மாவட்டத்தில் இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கிரிக்கெட்டு தமிழ்நாடுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியா முழுக்குமே ரொம்ப நிறையா மாறிட்டுருக்கு. நிறையா வந்து பெரிய நகரத்தில் மாநகரத்தை விட சிறு நகரத்துலேருந்து டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து நிறையா கிரிக்கெட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வராங்க. வந்து ரொம்ப நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஐ திங்க் அது ஒரு பெரிய வழிகாட்டி பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி தான் சொல்லணும். அவர் ஒரு சின்ன மாவட்டத்துலேருந்து வந்து இந்தியாவே எவ்வளோ வருஷம் ஆகிருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக தத்து பையன் அப்படிங்கிற மாதிரி, தமிழ்நாடு தத்து பையன் அப்படிங்கிற மாதிரி மகேந்திர சிங் தோனி ஆயிருக்காரு. அவரும் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த அரிஸ்டோ பப்ளிக் ஸ்கூல் கடலூர் மாவட்டத்துலேருந்து பெராப்ஸ் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் நாளைக்கு கிடைச்சாருன்னா அது ஒரு பெரிய வெற்றி. ஐ திங்க் இந்த அரிஸ்டோ கிரிக்கெட் அகாடமிக்கு ஒரு பெரிய வெற்றி அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்ல விரும்பிக்கிறேன். தலைமுறைகளுக்கு என்ன சொல்ல, ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறையா ஸ்போர்ட்ஸ் விளாடுங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா இப்போது வெளியில் போயிட்டு வெயிலில் மண்ணில் புல்லில் மரம் செடி கொடி வெளியில் ஒரு வெரி ஃப்ரெஷ் ஆக்சிஜன், ஐ திங்க் உடற்பயிற்சி, இது நிறையா ஸ்போர்ட்ஸ் நிறையா பண்ணலாம். ஸோ அதுதான் நான் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். நிறையா கிட்ஸில் வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் விளாடுங்க. ஸ்போர்ட்ஸ் விளாடும்போது உடல் நலம் மட்டும் இல்லாமல் மனநலமும் ஐ திங்க் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் மென்டலி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் என்ன சேலஞ்சஸ், வெற்றி தோல்வி எப்படி சமமாக ஒரு அணுகுமுறை, வெற்றி தோல்வி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறையா ஒரு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஐ என்கரேஜ் நிறையா கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேரண்ட்ஸையும் சேர்த்து நிறையா ஸ்போர்ட் விளாட விடுங்க. விளாட விட்டால் ஐ திங்க் ஃப்யூச்சரில் அவங்களோட வாழ்க்கை ஐ திங்க் உடல் நலம் மனநலம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆன்லைனில் பயிற்சி இல்லை. ஆக்சுவலி ஒரு டேலண்ட் ஹண்ட் நான் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஒரு 10 கிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். 8 பசங்க ஒரு 2 பொண்ணுங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சி இலவச முறையில் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அது பண்ணிகிட்ருக்கோம். அது போயிட்டுருக்கு. பட்டு இந்த வருஷமும் பண்ணணுன்னு ஆசை தான். பட் நேரம் கொஞ்சம் ரொம்ப இக்கட்டாக இருக்கிறதுனால பண்ண முடியல. பட் அது பயிற்சி அப்படின்னு கிடையாது, ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட். அந்த ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்கள் 10 பேர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கோச்சிங்கும் கொடுத்துட்ருக்கோம். என்னோடய ஃப்யூச்சர் பிளான் ஐ திங்க் இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரியும், நான் ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து தமிழ் கமெண்டேட்டராக இப்போதைக்கு இருக்கேன். ஸோ அது நல்லா போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ரி பிடிக்குதா? ஓகேவா? என்ஜாய் பண்ணிங்களா? ஓகேவா? பச்சைப்புல் பற்றிக்கிச்சுனா அதுதான் என்னோடய ஒரு டேக் லைனாக ஆகிட்டு வருது. ஸோ இட்ஸ் குட். அதுதான் என்னோட ஒரு இப்போதைக்கு ஃபுல் டைம் கமெண்டேட்டர். என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் கிரிக்கெட் ஐ திங்க் விளாடும்போது எக்கச்சக்க ட்ராவல், எக்கச்சக்க வாட்டி ஃபேமிலியிலேருந்து ரொம்ப அதிகமாக வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது எனக்கு ஐ திங்க் என் ஃபேமிலிக்கு நான் திருப்பி கொடுக்குற ஒரு கட்டாயம். ஐ திங்க் என்னோடய ஒரு ஒய்ஃப், என்னோடய ஒரு டாட்டர், அவங்க கூட இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு ஃப்யூச்சர் பிளான். அண்ட் அஃப்கோர்ஸ் கிரிக்கெட்டில் ஏதாவது ஒரு வகையில் இன்வால்வ்டாக இருப்பேன் த்ரூ கமெண்ட்ரி. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோடய யூடியூப் சேனல், அதுவும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் மட்டும் மக்களுக்கு நிறையா கிரிக்கெட்டை பற்றியான ஒரு விஷயங்கள் நிறையா கண்டினியூஸாக அதில் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் என்னோடய ஒரு டைம் நிறையா எடுத்துக்குது. அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. மக்கள் நிறையா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. என்னோடய கமெண்ட்ரிக்கும் சரி, என்னோடய யூடியூப் சேனலுக்கும் சரி. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு நன்றி.